பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார் என்று நேற்று அடியேன் வாசிக்கும் போது பல அப்படிங்கிறத விட்டுட்டேன். ஐயா நினைவு ஊட்டினாரு, எங்கயா பலங்கிறத விட்டுவிட்டீங்க, புக்கில் இல்லையான்னு கேட்டாரு. அப்பதான் அடியனுக்கு ஏன் சாமி அதை மறைச்சாரு, அந்த பல அப்படிங்கிறது எதையோ சுட்டுது. நம்ம ஒண்ணு தொலைச்சிட்டோம்னு தான் தேடுவோம். தேடும் போதுதான் எப்பயோ தேடுறது அப்ப கிடைக்கும். அது மாதிரி நேற்று வந்து அடியன் நேற்று இந்த பாடல் சிந்தித்தோம். இந்த பாடலுக்கு பொழிப்புரையாக பொழுது விடிவதற்கு முன் அக்கோயில் திருமுற்றத்தில் திரு அழகு இடுதல் முதலான திருப்பணியை செய்தும் ஈன்றணி அது அல்லாத நல்ல பசுவின் சாணத்தால் நன்கு திருமெழுக்கிட்டும் மலர்களை கொய்து கொண்டு வந்து மாலைகள் தொடுத்து அமைத்து கொடுத்தும் அன்பர் பலரும் பாராட்டுகின்ற பண்பினால் இவ்வாறு பல திருப்பணிகளையும் செய்து வந்தார் அப்படின்னு பொழிப்பறையில் இருந்து இது சேக்கிழார் எடுத்து கொடுத்த அடி. இதற்கு முன் இதை அப்பர் பெருமான் திருவாரூர் திருத்தாண்டகத்திலே இடர் கெடுமாறு எண்ணுதே என்ற பதிகத்திலே 3வது பாடலாக நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா நித்தலும் பிரானுடைய கோயிட்டு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செய்ய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே என்ற அப்பர் புராணி எடுத்து கொடுத்ததை சேக்கிழார் சுற்றி இருந்ததை சிந்தித்தோம். நேற்றைய தினம் எழில் ஞான பூசையாக இந்த பதிகத்தை இந்த பாடலை அனைவரும் படிக்க ஐயா சொல்ல அனைவரும் வாசித்தோம். இதையெல்லாம் செய்தது நான் செய்யவில்லையே அப்படின்னு ஐயா சுட்டி காட்டினார். திருவாசகத்திலே திருச்சதகத்திலே 14வது பாடலான மெய்தான் அரும்பியிலே ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குலையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே என்று அந்த பதிகத்தையும் நம் நேற்று எழில் ஞான பூசையில் பாராயணம் செய்தார். இப்பொழுது அடியனுக்கு ஏன் அந்த பல என்ற வார்த்தையை எம்பெருமான் மறைத்தார்? ஆக அதை தேடும் பொழுது அடியனுக்கு ஐயாவே சொன்னார், ஐயா நாளைக்கு நிகழ்ச்சி தொடங்கும் முன் கணநாதர் புராணத்திலே 12ஆம் திருமுறையிலே 44 கணநாதர் நாயனார் புராணத்திலே 3வது பாடலிலே அது என்ன பணி என்று சொல்லி இருக்கிறார். அதை நாளைய தினம் முதலில் அதை சிந்தித்து விட்டு அதற்கு அடுத்ததாக நாம் திருநாவுக்கரசர் புராணத்திலே பயணிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் அடியேன் தற்போது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராண பாத்திரத்தை ஏற்க இருக்கிறேன். நம்முடைய ஆசான் என்ன கூற வந்திருக்கிறார் என்று எனக்குள் எம்பெருமான் அருளியதை அடியேன் வாசிக்க இருக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அந்த கணநாதர் நாயனார் புராணத்திலே அந்த பாடல் நல்ல நந்தன வனப்பணி செய்பவர் நரும் துணர் மலர் கொய்வோ பல்பணித்தொடை புனைபவர் புனர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர் அல்லும் நன் பகலும் திரு அழகிட்டு திருமெழுக்கு அமைப்போர்கள் எல்லை இல் விளக்கு எரிப்பவர் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். இதற்கு பொழிப்புரையாக நல்ல நனத்தில் பணி செய்பவரும் மனமிக்க கொத்துகளில் மலர்ந்த மலர்களை கொய்பவரும் பல வகைப்பட்ட மலர்களை மாலைகளாக தொடுப்பவரும் இறைவர்க்கு என திருமுழுக்கிற்கான நீரை கொணரும் பணிக்கு உரியவரும் இரவும் பகலும் திரு அழகும் திருமெழுக்கும் அமைப்பவரும் அளவற்ற விளக்குகளை எரிப்பவரும் திருமுறைகளை எழுதுபவரும் அவற்றை வாசிப்பவரும் என்று அந்த பாடலுக்கு பொழிப்புரையாக இருக்கிறது. இந்த பாடலிலே பனி 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 என்று வருகிறது. இதைத்தான் இப்பொழுது திருநாவுக்கரசு பெருமான் உளவார பணி என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஐயா ஏற்கனவே சொல்லிட்டார், பெரிய புராணத்துல எந்த இடத்துலயும் பணி உளவார பணி என்ற வார்த்தை இல்லை அப்படிங்கறது ஏற்கனவே சொல்லிட்டாரு. தேடியும் கிடைக்காது. பெருமான் திருவடி அல்ல, இந்த வார்த்தையை நெற்றில தேடினாலும் கிடைக்காது. உளவார பணி என்பது பெரிய புராணத்தில் இல்லை. தொண்டு அப்ப பெரிய புராணத்தில் இருக்கியா ஐயா? உளவார பணிங்க உளவாரம் சொல்லு, பெரிய புராணத்துல இருக்கு.
தேவாரத்துல இல்ல, தேவாரத்துல இல்ல, தேவாரத்துலதான் ஐயா. அததான் நான் பெரிய புராணம்னு சொல்லிட்டேன். 4, 5, 6, 3 தேவாரம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஐயா, அதுதான் தேவாரம். முதல் 3 வந்து ஞான சம்பந்தர் பாடியது திருக்கடைக்காப்பு 1, 2, 3. அதுக்கப்புறம் 4, 5, 6 தேவாரம், 7வது திருப்பாட்டு. தேவாரத்துல இல்லைன்னா அந்த பாட்டுல அந்த நாவுக்கரசருடைய வாக்குல அது இல்லை. நன்றிங்க. தொண்டு அகத்தொண்டு, புறத்தொண்டு, அகப்புற தொண்டு, புறப்புற தொண்டு என்று 4 வகையா உள்ளது. சிவனுக்குன்னு கோயில்ல செய்யறதுனால சிவ என்ற திரு சேர்ந்து திரு தொண்டுன்னு வருது. இறைவனை அடைய வகுக்கப்பட்ட 4 படிநிலைகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சைவ சித்தாந்தத்தில் அறிவு இருந்தாலும் திருவாத ஊரார் மாணிக்க வாசகர் சொல்கிறார், சரியை என்பது சீலம், கிரியை என்பது நோன்பு, யோகம் என்பது செறிவு, ஞானம் என்பது அறிவு என்று. இதையே முதுபெரும் புலவர் சித்தாந்த பண்டிதர் திருவள்ளுவரகம் ஸ்ரீ குலசே ராமநாத அடிகள் நமது ஆசானின் தீக்கை ஆசான் இதையே நடத்தல், வாழ்தல், தேடல், கூடல் என்று தெளிவாக குறிக்கிறார். நான் தேடிய அந்த பல என்பது என்ன? 9 திருத்தொண்டுகள் என்ற தலைப்பிலே முதுபெரும் புலவர் சித்தாந்த பண்டிதர் குலசைப்பா ராமநாத அடிகள் அவர்கள் தெளிவாக பாகமாக பிரித்து கூறியிருக்கிறார். நல்ல நந்தன வனப்பணி செய்பவர், இது 1. நந்தன வனம் அமைத்தல். ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நந்தவனம்னா சுடுகாடு, நந்தன வனம் என்றால்தான் கோயில்ல இருக்கிற தோட்டம், பூத்தோட்டம் அப்படிங்கிறது. ஆக முதலாவது தொண்டு நந்தன வனம் அமைத்தல். 2வது வழி நரும் துணர் மலர் கொய்வோர், அப்ப 2வது மலர் பெய்தல். 3வது பல்பணி தொடை புனைபவர், தொடை புனைதல் ஆகிற, தொடைனா மாலை, மாலை கட்டுறது. ஐயா நேற்று சொன்னார், பூ பறிக்கிறது வேற, மாலையா கட்டுறது வேற. ஆக இந்த 3ம் சீலமாகிய சரியை, இது புறப்புற தொண்டாகும் என்றும். அடுத்தது 4வதாக பொனர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர், திருமஞ்சன சேர்த்து தண்ணீர் எடுத்துட்டு வர்றது. அடுத்தது 5வதாக அல்லும் நண்பகலும் திரு அழகிட்டு, அப்ப கோலம் போடுறது, கோயிலுக்கு முன்னாடி திரு அழகிடுதல்னு கோலம் போடுறது. அடுத்தது 6வதாக திரு மெழுக்கு அமைப்போர்கள், சாணத்தார் தான் மெழுகினியா சொல்லுவோம், திரு மெழுக்கு அமைத்தல். அடுத்தது விளக்கெரித்தல், எல்லையில் விளக்கெரிப்பவர். அடியான் பாட்டு படிக்கும் போது எல்லையில்னு பார்த்தேன். ஆகா, கோயில் கடைசியில எல்லையில்னா கடைசியிலேயாட்டிருக்குன்னு நினைச்சேன். ஐயா சொல்லி இருக்கிறாரு, பாட்டை பிரிச்சு பார்த்தாதையா பதம் புரியும்னு. எல்லையில் அப்படின்னா கணக்கு இல்லாத, எல்லையில் அப்படின்னாக்க தளவுல. ஆக எல்லையில் விளக்கு எரிப்பவர் அப்படிங்கிறது விளக்கெரித்தல். இந்த 4ம், அதாவது திருமஞ்சனம் கொணர்தல், திரு அழகிடுதல், திருமெழுக்கமைத்தல், விளக்கரித்தல் ஆகிய 4ம் நோன்பு ஆகிய கிரியை, இது புறத்தொண்டாகிறது. ஆக நாம் இதுவரை சிந்தித்த 7ம் சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மச்சை, சுக்கிலம் ஆகிய உடலை இயக்கும் 7 தாதுக்கள் எனப்படும். உணவிலிருந்து உருவாகும் இந்த தாதுக்கள் உடல் வளர்ச்சி, உறுதி மற்றும் செயல்பாட்டிற்கு இன்றி அமையாதவை. நம்ம உடம்பு போன்று தொண்டு உடம்பாகும். அதாவது உடலால் செய்யப்படும் தொண்டு அகப்புற தொண்டாகிறது. நாம் 8வதாக பாடலிலே இருப்பது திருமுறை எழுதுவோர். இந்த திருமுறை எழுதுதல் என்பதுதான் செறிவு என்கிற யோகமாகும். இது அகப்புற தொண்டாகும். ஏற்கனவே நாம் சொன்ன தொண்டு உடம்புக்கு இது தொண்டு உயிராகும். அடுத்தது இறுதியான 9 வாசிப்போர். திருமுறை வாசித்தல் என்பது அறிவாகிய ஞானம், இது அகத்தொண்டாகும். இது தொண்டு உயிருக்கு ஒரு துணை கடவுளாகும். இத்தகைய 9 திருத்தொண்டுகளை செந்நெறி செல்வர்கள் ஒவ்வொரு நாளும் புரிய வேண்டிய பெரும் கட்டுப்பாட்டினர் ஆவார். இதுதான் இந்த பாடல சொன்னாக்க, இந்த 4ல சரியை, கிரியை, யோகம், 4 ஞானம், இந்த 4ல இந்த தொண்டு பண்ணனா எது வருங்கிற சிந்தனையில தான் ஐயா ஐயா சொல்லியிருக்கிறாரு சித்தாந்த புலவர். இந்த 4மே இந்த பாட்டுல அடக்கம், இந்த தொண்டுல 4மே அடக்கம். அப்ப இத்தொண்டு புரிவதற்கு மட்டும்தானா அப்படிங்கிறப்ப நேற்று ஐயா சொல்லிட்டாரு. திருவானந்த வாரியார் சொன்னாரு, ஏற்கனவே
கும்பலா வந்து நின்னுகிட்டா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் ஆகாது, அப்படி பண்றவங்களுக்காவது உதவி பண்ணணும். அதே போல இத்தொண்டு புரிவர்களுக்கு வேண்டும் துணை புரிந்து பயிற்றுவிப்பதும் பெரும் சிவப்புண்ணியம். நம்ம கணநாதர் அதை தான் செஞ்சாரு. அதனால இந்த பாட்டை சுட்டி காட்டியது. ஐயா இதைதான் சொல்லுவாருன்னு அடியேனுக்கு உணர்த்ததுனால அடியேன் வாசித்தேன். ஐயா குறை இருப்பேன் தெளிவுபடுத்துறீங்க. திருச்சிட்டோம். நன்றிங்க. எல்லாத்தையும் விலவாரியா சொல்லிட்டீங்க. அவன் கடைசியில அத பலன்றதுக்கு பொருள் சொல்லவே இல்லையா? பலன்ற சொல்லி ஏன் விட்டு காரணம் சொல்லல. ஐயா பழங்கிறத காணா போனதை தேட வந்தா இதெல்லாம் கிடைச்சது. இறைவன் அதுக்காக தான் மறைச்சிருக்கிறாரு. பாடும் படியே படியா தேடு படியா வச்சாரு. ஆமா ஐயா. நன்றிங்க நன்றிங்க. இதுக்காக ஒரு திருமந்திர பாட்டுக்குது. அந்த பாட்டு வந்து பாடவல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாட நல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடகில்லேனேன்னு பாட்டு. இந்த பாட்டு ஐயா எழுதின விளக்கத்துலதான் இந்த இப்ப நம்ம சாம்பசிவா சொன்ன அந்த நல்ல நந்தவனப்பணி செய்தல். நந்தனவனம், நந்தனம்னா தான் பூந்தோட்டம், நந்தவனம்னா சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. அதனால நந்தனவனம்னு சொல்லணும். காலையில இருந்து பூ பறிக்கணும்னா எங்க போய் பறிக்கிறது? ஏன்னா காட்டுல மேட்டுமே பறிக்க முடியும், தும்பு தூசி இருக்க இடத்துல. முதல்ல நந்தவனங்களை நாம் பராமரிக்க வேண்டும். இப்ப சிவகங்கையில எல்லாம் பூஜைக்காக பசுமாட்டை பராமரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி ஆயிடுச்சு. அதனால பசுவை பாதுகாத்தல்னு அதுல இறங்கிட்டாங்க. ஆனால் பழைய காலத்துல நம்முடைய திருமுறையில எங்கேயும் கோபூசை பத்தியோ பசுவை பராமரிப்பத்தியோ இல்லை. சண்டேசநாயனார் பசுவை பராமரித்தாண்டு அவருடைய அந்த தொழிலாளி வந்த அந்த தொழிலாளி வந்தது. ஆனா சிவங்கோயிலையும் பழைய சிவங்கோயிலையும் அதெல்லாம் கிடையாது. இப்ப இவங்களா உருவாகிட்டது பிரதோஷ வழிபாடு மாதிரி அது. அதனாலே நம்முடைய பண்டைய நெறியில நந்தனத்தை பராமரித்தல். எல்லா கோயிலை ஒட்டியும் தனியா ஒரு இடம் இருக்கும், அங்க பூச்செடிகளை வச்சு முதல்ல அதை பராமரிக்கணும். அதுக்கான செடிகளை கொண்டாந்து நடணும், அதுக்கு இருக்கிற களைகள்லாம் எடுக்கணும், தண்ணி பாய்ச்சணும், அதெல்லாம் பண்ணி பராமரிப்பு செய்தல். அதுக்கப்புறம்தான் பூ மலர் கொய்தல். அப்புறம் மலர் கொய்தலுக்கு அப்புறம் அதை பல்தொடை புனைதல். அதை எண்டை ஆலை என்றும் பல வேறு விதமா சொல்லுவாங்க. கண்ணி என்றும் தொடை என்றும் பல விதமா சொல்லுவாங்க. தலையில அழியாது, கழுத்துல அழியாது, பெருமானுக்கு திருவடியில சூட்டுறது அப்படின்னு பல விதமா சொல்லுவார்கள். அதனால பல்வகையிலே அதுக்கப்புறம் திருமஞ்சன பணிக்கு உள்ள பெருமான இணையாட்டுவதற்காக இப்ப ஆத்துல போய் குளிச்சுட்டு அந்த நீர் கொண்டு வருது. இப்ப அந்த பழக்கெல்லாம் மறந்து போச்சு. இப்ப எல்லாம் உள்ளவே போய் டாப் போட்டு அண்டா வச்சு புடிச்சுறாங்க இல்லையா? இப்ப அந்த வேலை எல்லாம் நின்று போச்சு. அதனால அதுக்கப்புறம் அல்லும் நண்பகலும் திரு அலகிட்டு திருமழுக்கு அமைப்போர். வெறும் காலையில மட்டுமல்ல, காலையிலையும் பகல்லையும் மாலையிலையும் முப்பொழுதும் பெருமானுக்கு பூஜை செய்தால் முப்பொழுதும் திருவலகிடுதல் திருப்பலகிடுதல் என்பதை செக்கிழாதிலே அல்லும் நண்பகலும் திரு அலகிட்டு திருமழுக்கு அமைத்தல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டி எல்லையில் விளக்கு எரிப்போர். எல்லை என்பது நம்முடைய இதயத்தானத்தை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். உடம்புக்குள்ளே இதயத்திலே சோதியை ஏற்றுதல். வெளியில ஏற்றுறதுன்றதே வேறு, ஆனால் உள்ளத்திலே சோதியை ஏற்றுதல். அதனால எல்லை இல்விளக்கு என்று சொன்னார். சில பேர் வீட்டுல விளக்கத்தை ஏற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வேறு. எல்லை என்பது நம்முடைய உடம்பினுடைய எல்லையாக குறிக்கப்படுவது மனம். மனம் படைத்தவன் தான் மனிதன். அதனாலே மனதிலே பெருமானை நிறுத்த வேண்டி அந்த இடத்திலே விளக்கேற்றுதல். காயமே கோயிலாக, கடிமனம் மடிமையாக, வாய்மையே தூய்மையாக,
மனமணி லிங்கமாக நினைத்து அந்த உள்ளத்திலே விளக்கேற்றுதல். இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு